வணக்கம் கைஸ், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரியல்மியோட GT70 எப்படி இருக்குது? GT7 அப்கமிங் வீடியோவில் வரும். இப்போதைக்கு என்கிட்ட GT70 தான் கிடச்சிது. இது உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கிடையாது. இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அன்பாக்சிங். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. போன வாட்டி என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. போன வாட்டி என்னென்னா GT60 and 6க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு ஃப்ளாட் பிடிக்குமா கர்வ் டிஸ்பிளே பிடிக்குமான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் பார்க்கும்போது GT70ல் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8400 மேக்ஸ் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுத்துருக்குன்றாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் 1,78,000 கிட்ட வருது. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வருது. இதில் பெரிய பியூட்டி என்னென்னா ஃபஸ்ட் டைம் GT சீரீஸில் 3 years அப்டேட்டோ 4 years செக்யூரிட்டி பேட்சோ கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் சீரீஸில் கூட 2 years + 3 years செக்யூரிட்டி பேட்ச்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு இதில் 8GB RAM 256, 12GB RAM 256, 12GB RAM 512 வருது GT70ல். UI பார்க்கும்போது ரியல்மி UI 6.0 அப்டேட் பண்ண உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு. நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. லேகிங்கும் இல்லை, அனிமேஷனும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஃபோனை எடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் ஒரு ஃப்ளாட் ஃபோன். எனக்கு ஃப்ளாட்டு தாங்க பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது GT70. உங்களுக்கு GT7 வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏஐ ஃபீச்சர்ஸ் வைஸ் நிறையா சொல்லியிருக்காங்க. ஏஐயில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஏஐ பிளானர், ஏஐ கேமிங் கோச் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லை மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வரப்போகிற வீடியோவில் ரிவ்யூவாக நம்ம பேசலாம். எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இத்தனைக்கு இது GT70 தான். டைமென்சிட்டி 8400+ தான். 9400Eன்னு ஒன்று இருக்குது, அது GT7. இதுவே இந்த அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும்போது பட் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா வெயிட் தான். வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. GT66ஓடவே நல்லா பண்ணியிருக்காங்க. 6 கொஞ்சம் வெயிட்டு தான். அது யாருன்னா அந்த ப்ரீமியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் எதிர்பார்ப்பாங்க. ஏஜ் டிஸ்பிளேயோட கொஞ்சம் ப்ரீமியமாக கொஞ்சம் வெயிட் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ப்ரீமியம் ஃபீல் வரும். அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் எப்படி சொல்கிறதுனா டிஸ்பிளே டாப் நாச். டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எங்கேயுமே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக அப்படிலாம் கிடையாது. பட் GT7ஓட டிஸ்பிளேவும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே சேம் தான். எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சிமிலராக கொடுத்துட்ருக்காங்க. எங்கன்னா ஒரு சில விஷயம் மட்டும் பார்த்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது 120 Hz கொடுத்துருக்காங்க. இது LTPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் GT7 வாங்கினீங்கன்னா LTPO டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் பெரிய இது என்னென்னா இதில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்னா ஃப்ரண்ட்டில் பெசில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 4K கான்டென்ட்டு நீங்கள் என்ன நீங்கள் பார்க்க நினச்சாலும் அசால்ட்டாக உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. 4K 60 fps உங்களுக்கு அழகாக ப்ளே ஆகுது. இந்த கலரு, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே டாப் நாச். என் டிஸ்பிளேயில் பிடிச்சது என்னென்ன அப்படின்னா நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு அனிமிலாம் பார்க்குறீங்கன்னா நல்லா இருக்குது. கலர் நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இல்லை நிறையா மோடும் கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸ்க்கு. ப்ரோ மோடு, சினிமேட்டிக் மோடு, வீட் மோடு, இந்த மாதிரி நிறையா மோடு கஸ்டமைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வைஃபை ஸ்லோவாக இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டலான போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் நல்லாவே சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஆனால் பாருங்கள், இல்லைன்னா அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது வீடியோ. மேலே லைட்டாக கிளேர் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, அது கேமரா அந்த வச்ச ஆங்கிள் சரியில்லை. அது எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோவில் வரும். ஃபஸ்ட்டோட நம்ம வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அதர்வைஸ் இந்த நம்ம வீடியோ லாங் டைம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த GT70 and 7ல் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேமிங்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. அதர்வைஸ் பார்க்கும்போது அந்த கலர் செட்டிங் சொன்னீங்களே, இதுதான். விவின் மோடு வரும் உங்களுக்கு. ப்ரோ மோடு, நேச்சுரல். சில பேருக்கு நேச்சுரல் பிடிக்கும், சில பேருக்கு விவிட் பிடிக்கும். பட்டு சினிமேட்டிக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரில்லியண்ட்டும் நல்லாயிருக்கு. அது உங்களோட பர்சனல் தான். நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
நிறைய மோட் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேயில். நல்லா கலர் நல்லா டார்க்காக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கேமரா. சாரி கைஸ், கேமரா இப்போ என்னால் வந்து அதை வீடியோ வந்து என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியாது. பட் பேசிக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ 77 இப்போ தான் லான்ச் ஆக போதில்ல, அதனால தான். கேமரா டீசெண்டாகவே இருக்குங்க. ரியல்மி GT60 கம்பேர் பண்ணும்போது GT70 மோர் தென் பெட்டர். உங்களுக்கு பேக்கில் 50 மெகா பிக்சல் சோனி IMX896 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் 4K 60 fps ஃப்ரண்ட்லி எடுத்துக்கலாம். பேக்லேயே 4K 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். 1080 fps அல்ட்ரா ஸ்டடி மோடு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது தான், இந்த லைவ் ஃபோட்டோ மாதிரி ஒன்று வரும். அது ஒரு 15 செகண்ட் கிட்ட ஆடியோட கேப்சர் ஆகும். 2K லைவ் கேப்சர் சொல்லிட்டு. அதர்வைஸ் பார்க்கும்போது எல்லாமே சேம் தான். இப்போ நான் கேப்சர் பண்ணுறது OnePlus 12 கேப்சர் பண்ணுறேன். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக கேமரா பற்றி நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா கேமரா வந்து டெடிக்கேட்டடாக வீடியோ போடலான்னு இருக்கேன். GT7 and 70 கேமரா கம்பேரிசன், ஓகேங்களா? ஃப்ளாஷ் பார்த்துருப்பீங்க, ரவுண்டாக அந்த ஹாரா லைட் இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து GT70ல் பப்ஜி BGMI, சாரி பழைய கேம் அது நேரத்தில் இருக்குது. இந்த கேம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து மேக்ஸிமம் பேச மாட்டேன். இல்லை எந்தளவுக்கு ஹை கிராஃபிக்ஸ் இருக்குது என்ற செட்டிங்ஸில் நான் பார்த்து முடிச்சிடுவேன். இதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, இதில் கேமிங் கோச்சுன்னு ஒரு மோடு இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் மாறுறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ தனியாக ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது யார்ட்டையும் ஹெல்ப் தேவையில்லை. இந்த கேமிங் மோட் நீங்கள் அந்த கோச் மோட் ஆன் பண்ணனா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது வரும். கிராஃபிக்ஸ் வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் கேம் வந்து நீங்கள் விளாடும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே பார்க்கலாம் வாங்க. This is a simulation game set in a virtual world and does not... I won my last match!
இதில் அது மட்டும் இல்லாமல் கேமிங் கோச் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆடுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, அது நீங்கள் தள்ளிங்க அப்படின்னா உங்கள் கோச்சிங் மட்டும் ஒரு ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் அது வாய்ஸ் மூலியமாக சில டைம் சொல்லணும், சில டைம் கமெண்ட் மூலியமாக வரும். மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கோம், கோ டு டீமு, எனிமி வந்து பக்கத்தில் வந்திருக்காங்க, தயவுசெய்து நீங்கள் ஜோனுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கும். இது யாருக்கு யூஸ்னா ஃபஸ்ட் டைம் ஆடுறவங்களுக்கு ஓகே. தயவுசெய்து இந்த வீடியோ ப்ரோ பிளேயர் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு இது தேவைப்படாது. இருக்கிற அவசியம் இதெல்லாம் படிக்கிற டைமும் நம்மளுக்கு இருக்காது. ஃபஸ்ட் டைம் ஆடுற ஒரு ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு. ஸ்பீக்கர் வைஸ் பார்க்கும்போது ஸ்டூடியோ ஸ்பீக்கர் தான். பட் ஆனால் இப்போ வந்து இந்த டால்பி அட்மாஸ்ன்ற செட்டப் இதில் கிடைக்காது. அது பதில் ரியாலிட்டி ஆடியன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட டைப் பண்ண மாதிரி இருக்கும். இது இப்போ தான் OnePlus, Realme ஃபோனெல்லாம் இது அதிகமாக ஃபோனாக இருக்குது. இது சவுண்ட் வைஸ் வந்து டால்பி அட்மாஸ் வந்து நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா சொல்லி நீங்கள் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த பேசுகிற அந்த வாய்ஸோட பிக்சர் இருக்குல்ல, அந்த டோன் வந்து நல்லா ஹை பண்ணி கொடுக்குது. அதனால் வந்து இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே பெட்டராக இருக்கும். ஓகே, இதில் எத்தனை மோட் இருக்குது அது பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் செட்டப் தான். வாங்க எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். இதை வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு ஃபோன் வாங்கணும்னு நான் சொல்ல வரல. GT70 என்னென்ன இருக்குன்னு தான் பெரிய ஹைலைட்டே. இதில் என்ன அப்படின்னா 206 கிராம் கொடுத்து 7000 mAh பேட்டரி, 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 6 நீட் ஸ்பீக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஃப்ளாட் டிஸ்பிளே, ரொம்ப ரியல் டைமில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ, தெர்மல் இஷ்யூ லைட்டாக இருக்க தான் செய்யுது. அதுக்கு இந்த கிராஃபிக் ஷீட் சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னன்றதை டீலாக சொல்கிறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி மட்டும் இல்லாமல் அந்த 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு பக்கத்தில் OnePlus அதை தான் இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பர் டெக்னாலஜி தான் வச்சுக்கோங்களேன். சும்மா போட்டு படத்தை ஏறுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது இந்த ஃபோனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு GT70 and 7 வந்து DVD டிஃபரன்ஸ் வரும். அதர்வைஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு என்னன்றது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே கைஸ், பாய்.